500 ரூபா காசு அடியா. ஓ, இதை நான் உனக்கு வலியுறுத்திட்டேன். இதிலிருந்து ஏதோ குழப்பம் இல்லாத கருப்புசாமி கூட இருந்து காப்பாற்று. ஓ, ஆனால் நீ அளவுக்கு மீறி செலவு பண்ணிட்ட. அதில் தான் பண்ணி மாட்டிக்கிட்ட. அளவுக்கு மீறி செலவு. டிரைவராக இருந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் டிரைவராக இருந்து நான் வண்டி ஓட்டினேன், லாரி ஓட்டினேன். 10 வருஷம் லாரி ஓட்டினேன் சாமி. வண்டி கட்டக்கடை டிரைவரு வண்டி ஓடுதுன்னு பூச்சரிக்கிட்டு சொன்னியா? இல்லை சாமி. இந்த எல்லாம் இருந்தோம். நான் ஒரு அனாதை பிள்ளை. இங்கே உன் தாய் போப்ப எல்லாம் இறந்துட்டாங்க. டேய் கருப்பா, நீ தானே என் அப்பா இல்லை. உன் கட்டுமணிக்கும் உன் மேலே வர்றாள். அவன் தான் வர்றா. நீ என்ன நீ யாரா இருந்தாலும் எனக்கு அடங்கிதான் இருக்கணும். சரி, வேகத்தை சொல்லியா. கருசாமி பெங்களூர். பெங்களூர் பா. பெங்களூர் பா, பெங்களூர். லைனா வாங்க, லைனு பெங்களூர். பெங்களூர் நில்லுங்க. திருமணம் அப்படின்னு கேட்க வந்துருக்கீங்க. அதனால கருப்புசாமி திருமணம் அமைச்சு தரணும். இன்னைக்கு எங்கிட்டு போய் பார்த்தாலும் திருமணம் அமையல. பொண்ணை பார்த்தா அடுத்தது 1 மாசத்துல அது கல்யாணம் ஆயிடுது. ஆனா இவனுக்கு ஆகல அப்படின்னு கேட்கிறேன். கருப்புசாமி உத்தரவிட்டு அதுக்குதான் அவனை கூட்டிட்டு வர சொல்றேன். அப்புறம் வந்தீங்கன்னா நீ என்ன பண்ற? கருப்புசாமி உத்தரவிட்டு சிறப்பா அமைச்சு கொடுக்குறேன். நீ கல்யாணம் பண்ற, அவன் பண்றான். அப்ப அவன் தான் பாக்குறதா நிறைவேறும். புரியுதா? நீ என்ன நீ அவங்க பாக்குறதாகுமா நான் பாக்குறதாகுமா? இப்படி அவனும் இங்கிட்டு வரல, என்ன பண்றது? கருப்புசாமி உத்தரவிட்டு 6 மாசம் திருமணம் அமைச்சு. கருப்புசாமி உத்தரவிட்டு 6 மாசத்துல திருமணத்தை அமைச்சு கொடுத்தேன். எந்த ஒரு குளர்வு இல்லாத உலகத்தை கருப்புசாமி கூட நிக்கிறேன். சத்தியம். கனி வாங்கிட்டு வாங்க, கனி வாங்கிட்டு போங்க. தெற்கது வடக்கதுன்னு தெரியல. பையனுக்கு திருமணத்துக்காக வந்திருக்கியா நீ? போய் வா. சரி கருப்புசாமி விளக்கையா. ஆந்திரா ஆந்திராப்பா, ஆந்திரா. தொட்டுக்கு முன்னேலுமா குழந்தை பாக்கியத்தை கேட்க வந்திருக்கா? குழந்தை பாக்கியம் உத்தர பாக்கியத்தை கேட்க வந்திருக்கா? கருப்புசாமி ஒண்ணு குழந்தை பாக்கியம். சரி விளக்கத்தை சொல்லியா. அப்படியா கருப்புசாமி? ராசிபுரம். கருப்புசாமி எனக்கு கடன் பிரச்சனை அப்படின்னு கேட்க வந்திருக்கீங்க. கடன் பிரச்சனை கருப்புசாமி ஒண்ணு உனக்கா? இங்க போய் தொட்டு கடன் பிரச்சனையா? தொட்டு கும்பிடு. ஆமா, தொட்டு கும்பிடுங்க. படிக்கட்டு தொட்டு கும்பிட்டு அங்க போய் உட்காருங்க.
கருப்புசாமி இதில் 2 பேரும் ராசி பெறும். அதே மாதிரி கருப்புசாமி தலைக்கு மேலே கடை இருக்குது, வாழ்வா சாவா அப்படின்னு கேட்க வந்திருக்கணும். வாழ்வா சாவா அப்படின்னு முடிவு எடுத்திருக்கணும். கடை இருக்குது, இன்னைக்கு வாழ்வா சாவா தலைக்கு மேலே போயிடுச்சு, சமாளிக்க முடியல அப்படின்னு கேட்க வந்தீங்க. நீங்கள் சாலு போகலாம். 2 பேர்த்துல யாரு உட்கார், அங்க உட்காரு. இங்கிட்டு வா. வரமா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளனை கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு இருக்கலாமா சாவலாமா இன்னைக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு வண்டி வாகனமும் சரி, தொழிலும் சரி, இன்னைக்கு பூமி வாங்கல போட்டிருந்தாலும் எல்லாம் போட்டது போட்டவாச்சு. இன்னைக்கு நம்ம தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு, அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுத்து நல்லா சுற்றியும் மாட்டிக்கிட்டேன். எங்கேயும் தப்ப முடியல. போனால் உயிர் இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதான் நடக்குது. ஆரே ஒருத்தர் கயிறு எடுத்துருந்தோம். யார் எடுத்தது? நீ தான் கயிறு எடுத்த. புரியுதா? கருப்பசாமி இன்னைக்கு இங்கிட்டு வந்து என்னான்னு முடிவு கண்டிட்டு வாழ்றலாம் வாழலாமா சாவலாமான்னு நீ முடியல. கடனை காட்சி கட்டி கொடுக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு சமயபுரத்துக்கு ஒரு வேண்டுதல் நின்றுது. ஏன் செய்யல? ஏன் என்ன செய்யல? இன்னைக்கு சுற்றி சுற்றி நீ பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு அந்த பிரச்சனையெல்லாம் உடச்சு விடுறாரு உன் தவப்பேன். இந்த கருப்பசாமி சங்கிலி கருப்பேன். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி உன்னுடைய கடனை இன்னைக்கு யாரும் வாய் திறக்காத அளவுக்கு ஒரு 6 மாதம் டைம் வாங்கி கொடுத்துடலாமா? வாங்கி கொடுத்துடலாமா? நீ எனக்கு ஒத்தரவா வேணாம். கருப்பசாமி உன்னுடைய ஊரில் இன்னைக்கு அனாதை குழந்தைங்க அப்படின்னு உணவு இல்லாத தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 100 குழந்தைங்களுக்கு வேற சாப்பாடு போடுறியா? அடி சத்தியம். கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குறைய 9 மாசம் முடிச்சிடறேன். 6 மாசம் வரைக்கும் எந்த கடங்காரனும் கேட்காத. இந்த கருப்பை வெள்ளை குதிரை ஏறி சுருட்டு யோசனையோட உன் கட்டு மணிக்கு கூட வந்து காக்குறேன். இது சத்தியம். இது வெற்றி மேல உன்னை இன்னும் 16 வருஷத்துக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. தொழில் சிறப்பாக ஒளிவத்து வண்டி வாகனத்தை ஓட்டி கொடுத்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாத அங்கம் பங்காளிக்கும் உட்டார உறவினருக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்பை போடுறது. ரெடியா? 500 ரூபா ரெடியா? 500 ரூபா காசு அடியா? போ. இதை நான் உனக்கு வலியுறுத்திட்டேன். இதிலிருந்து ஏதோ குழப்பம் இல்லாத கருப்பசாமி கூட இருந்து காப்பாற்று. போ. ஆனால் நீ அளவுக்கு மீறி செலவு பண்ணிட்ட. அதில் தான் பண்ணி மாட்டிக்கிட்ட. அளவுக்கு மீறி செலவு. டிரைவராக இருந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் டிரைவராக இருந்து நான் வண்டி ஓட்டினேன், லாரி ஓட்டினேன். 10 வருஷம் லாரி ஓட்டினேன் சாமி. வண்டி கட்டக்கடை டிரைவரு வண்டி ஓடுதுன்னு பூச்சரிக்கிட்டு சொன்னியா? இல்லை சாமி, நான் எல்லாமே பண்ணினேன். ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால 2 பேர் பிரிஞ்சுட்டோம். அதான் சொல்றேன் கருப்பசாமி. நான் தான் என் பிள்ளை எந்த ஒரு கலகம் இல்லாத நான் ஒன்று கொடுத்து தந்தாய. ஓ தாய, உன் தவப்பம் உனக்கு முன்ன எந்த ஒரு குழப்பம் இல்லாத வெள்ளை குதிரையோட உன் கட்டுமனையில் நான் நிற்பேன். போ, நான் பார்த்துக்கிறேன். போ. சரி கருப்பசாமி விளக்கையா? அப்படியே கருப்பசாமி கேரளா போலீஸ் போலீஸ் வந்துருக்கீங்க. உங்களால முடிஞ்ச கருப்பசாமி ஒண்ணு கருப்பசாமி போலீஸ் வந்திருக்கீங்களாப்பா யாராச்சும்? சரி அப்படியா? கருப்பசாமி கரூர் கரூரியா? கரூர்ல இருந்து வந்திருக்கீங்களாப்பா? கரூர் கரூர்ப்பா. சரி. கருப்பசாமி மேட்டூர் மேட்டூர்ப்பா. மேட்டூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? வாங்கப்பா, படி தொட்டு கும்பிட்டுவாப்பா. படி தொட்டு கும்பிட்டோம். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தா கட்டுமனை அப்படின்னு பார்த்தா கொத்துனார். யாரு? இல்ல கட்டட வேலை செய்யறது யாருப்பா? கணவன் மனைக்குள்ள பிரச்சனையா இருக்கணும். கணவன் மனைக்குள்ள பிரச்சனையா இருக்கும். தொட்டுக்க முடியல. கொத்துனார் வேலைக்கு போயிட்டு தானே வந்தா, சும்மா இருந்தப்ப. உட்காரு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலரங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கை. புரியுதா? மன நிம்மதி இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி சண்டை சச்சுருவு, கட்டுமனையிலையும் இருக்க முடியல. புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி நீ அப்படின்னு பார்த்தாலும் தேவையில்லாத கொஞ்சம் செலவும் பண்ணிட்டேன். கேட்டால் கட்டுமனையில் பிரச்சனை. அந்த கட்டுமனை பிரச்சனையை சரி பண்ணிடுறேன். குடும்பத்தை ஒன்றுபடுத்திடலாமா? யார் இது பேசக்கூடாது. உங்களோட சந்தோஷமாக இருப்பாங்க. உன் மேலே என்ன ஒரு பழி சுமத்திருப்பாங்களே, என்னன்னு
ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கேன். அது இல்லையே சாமி. நான் என்ன சொல்றேன், இந்த ஆளுக்கு எப்போ வந்தேன்? இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். பூசாரிக்கிட்ட சொன்னியா? சொல்ல கருப்புசாமி இன்னைக்கு உன் மேலே அப்படின்னு பார்த்தா பெண் கிட்ட பேசிட்டு இருக்கிறவங்க தான் அந்த பிரச்சனை உண்டா இல்லையா? ஆமாண்ணா ஆமாம். பொய்னா கருப்புசாமி நீ பொய் சொல்ற, இத்தனை மக்கள் முன்னால நீ பொய் சொல்ற, பொய்க்கிறண்டான்னு சொல்லு. புரியுதா? நான் உன்னை பேசணும்னா சொன்னேன். நான் பேசணும்னா சொன்னேன். இன்னைக்கு உங்கள் அட்டுமனையில் இதால பிரச்சனை, பெண்ணால பிரச்சனை அப்படின்னு தான் நான் சொல்லிடுறேன். ஆனால் கருப்புசாமி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் மாற்றி அமைக்கிறேன். குடும்பத்தை ஒன்றுபடுத்திடுறேன், தொழில் மேம்படுத்திடுறேன், வருமானத்தை வலியுறுத்த எந்த ஒரு மனச்சிக்கல் இல்லாத வலியுறுத்துறேன். தேவையில்லாத இன்னைக்கு கத்தி அப்படின்னு ஆப்ரேஷன் வச்சுருந்தார். புரியுதா? இருந்தாலும் அந்த கத்தி வைக்காத அளவுக்கு கருப்புசாமி நான் காப்பாற்றுறேன். புரியுதா? தொழில் மேம்படுத்திடுறேன். புரியுதா? இன்னைக்கு பார்த்தாலும் கண் பார்வை தான். புரியுதா? அதே மாதிரி கருப்புசாமி வண்டி வரந்த போய் அடித்து கீழே விழுந்து இருந்துச்சு. ஆமாம். புரியுதா? இருந்தாலும் இன்னைக்கு உன்னோட இறக சூழ்நிலை அப்படின்னு பார்த்தா நான் மாற்றி அமைச்சிடறேன். நல்லபடியாக வருமானத்தை வலியுறுத்த எந்த ஒரு கஷ்டம் இல்லாத கருப்புசாமி உத்தரவிட்டு காப்பாற்றுறேன். வேற என்ன கேட்குற? அது இன்னொரு 2 மாதம் ஆகும். அதுக்கு மேலே தான் நான் சிறப்பாக என் பிள்ளைய அங்கிட்டு கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு அதுக்கு மேலே சிறப்பாக நான் வலியுறுத்தேன். கொஞ்சம் பேச்சுவார்த்தையை நிறுத்திக்கும் போய் நான் பார்த்துக்கிறேன். சரி விளக்கத்தை சொல்லியா? கருப்புசாமி தர்மபுரி. தர்மபுரிப்பா. தர்மபுரியிலேருந்து எத்தனை பேர் வந்திருந்தாலும் எந்திரிச்சு வாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரிப்பா, தர்மபுரி எந்திரிச்சு வாங்க. படிக்கட்டு கொண்டு வந்து ஒரு ஓரமாக இல்லைங்கப்பா. கருப்புசாமி உடல்நல சரியில்லை. யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்குறது யாருப்பா? உட்காரியா? நீங்கள் எந்த போங்க. உன் பேர் என்ன? எனக்கு தெரியல. நீ தமிழ் அது எனக்கு தெரியும். விஷயம் சொல்லு. சொல்லியா? பொங்கல் அறியா? இப்போ நல்லா விஷயம் சொல்லணும். உன் பேர் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி. கருப்புசாமி உன் பேர் என்ன? என்ன பேரு? பூ அரசன். இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தா நாவு அப்படின்னு பார்த்தா ஏந்திரிக்காது இருக்கு. அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு தேவை இருந்த துளை பெற்ற. ஆனால் கருப்புசாமி ஏதோ குழப்பம் இல்லாத நல்லபடியாக அவனை மாற்றம் அப்படின்னு அமைச்சு தரணும்னு கேட்குறேன். புரியுதா? கருப்புசாமி அவனை மாற்றம் அப்படின்னு பார்த்தா அமைச்சு தரேன். இன்னைக்கு இருந்தாலும் கருப்புசாமி இல்லடம் அப்படின்னு பார்த்தா இருக்க முடியாது. வனவாசம் தான் நீ வந்துருக்கணும். இன்னைக்கு குடும்பம் அப்படின்னு பார்த்தாலும் வனவாசத்தில் வந்திருக்கணும். அதான் சொல்கிறேன். இன்னும் இவனுக்கு 28 வயசு ஆகிற வரைக்கும் நீ பல கஷ்டம் பல துன்பத்தை அனுபவிச்சிருக்கீங்க. புரியுதா? அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு உன் கட்டுமனை அப்படின்னு பார்த்தா கருமா பெண் சாபம். உன் தவப்பனோட பிறந்த பொண்ணு ஒன்று இறந்துருக்கணுமே. நான் சொல்றது உன் அப்பனோட பிறந்த சகோதரி. அது உனக்கு தெரியல. அது இறந்து அதோ கருமாவும் தீராத இருக்குது. இது முன்னோர்களுடைய பாவச் செயலாகவும் இருக்குது. கருப்புசாமி உத்தரவிட்டு நான் மாற்றி அமைக்கிறேன். நல்லபடியாக எந்த ஒரு குறையில்லாத ஒழிவு தரேன். இப்போ நான் எந்த தொழில் அப்படின்னு நினச்சாலும் எதுவும் நடக்கலை. இன்றைக்கி விவசாயமும் கெட்டு போச்சு. இன்றைக்கி 10 ரூபா போட்டு மண்ணில் போட்டு எடுக்க முடியல. கருப்புசாமி நான் யார்கிட்ட போய் அழுகுறதுன்னு தெரியல. எப்படி இருக்கலாமா இல்லை ஊரை விட்டு எங்கேயோ ஓடி குடும்பத்தோட சாவலாமாங்கிற முடிவில் வந்தேன். உண்டா இல்லையா? ஆமாண்ணா ஆமாம். இல்லை பொய்னா கருப்புசாமி பொய்ன்னு சொல்லு. கருப்புசாமி உன் கண்ணீர் இருக்கு, நான் கூட நிற்கிறேன். புரியுதா? அதே மாதிரி விவசாயத்தை சிறப்பாக அமைச்சு தரேன். நல்லபடியாக வருமானத்தை விளைவித்து உட்டார உறவினர் கூட உறவாடி கெடுக்கிறாங்க. புரியுதா? இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை உண்டாக்கிருக்கு. அதான் சொல்ல கணவன் மனைவி பிரிவினை உண்டாகி இருக்கணும். 3 பேர் ஒரு வழி, மொத்தம் 5 5ல் 1 போயிருக்கணும். புரியுதா? 5ல் 1 போயிருக்கணும். 3 1 தனி மாடு 1
மலை மாடா ஒன்று, புரியுதா? அது யாரோடைய பேச்சும் கேட்காது இருக்குது. கருப்பை உத்தரவிட்டு அடக்கி வழிவகுத்து கொடுத்துறேன். சொல் பேச்சு கேட்க வச்சுறேன். மன சங்கடத்திலிருந்து மீட்டு கொடுத்துறேன். மக்களுக்கு கல்வியில் சிறப்பாக அமைச்சு கொடுத்தேன். மாளிகை வர சங்கிலி கருப்பை கூட இருந்து காப்பாற்றுறேன். வேற என்ன கேட்குறேன்? கருப்பசாமி நான் தான் இப்போ தானே என் கட்டுமணிக்கு வந்திருக்கிறேன். நாவலை உட்காந்து சிறப்பாக வழிவகுத்து கொடுக்குறேன். அதே மாதிரி கருப்பசாமி கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தோன்னா இவனுக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சுத்தரேன். புரியுதா? எந்த ஒரு குளரும் இல்லை, கருப்பசாமி காப்பாற்றுறேன். கட்டுமனை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எல்லாம் தான் சொல்கிறேன். மனவாச சூழ்நிலை இன்னைக்கு எல்லாம் மாற்றத்தை மாற்றி அமைச்சுத்தரேன். இதான் அதை நான் அமைச்சு தரேன் படிப்படியாக தான். ஆனால் கொஞ்சம் கஷ்டம், இதை தேர்றது கஷ்டம். போயிடும். நீ பிதி கொடு, புரியுதா? நான் அதை உத்தரவிட்டு வலியுறுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி குறைய தீக்கிறேன். எனக்கு 3 பேர் பால் கூட எடுத்துறியா? விளக்கம் கேட்டுக்க. சத்தியம் ஒன்று கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு கொலையும் இல்லாத கருப்பசாமி காப்பாற்று. இது சத்தியம், போய் வார்த்தை. சுருட்டு ஒன்று பற்றியா எனக்கு? என் பிள்ளை வலிவ மணித்தோட கருப்பசாமி சூட்டு வந்திருக்குது. மெட்ராஸ் மெட்ராஸ் கருப்பசாமி ஒண்ணு இன்னைக்கு என்னடா பண்ற? இங்கிட்டு வந்து நின்று பண்றா. வராதிங்க. வாமா வாமா வாமா. நீ மெட்ராஸா? நீ மெட்ராஸா? அப்படியே உட்காருங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு என் மக்கா மாறு அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் உடல்நிலை கெட்டு போயிருக்கு. யாருக்கு கெட்டு போச்சு? போய் தொட்டு படி தொட்டு கும்பிட்டோம். படி தொட்டு கும்பிட்டாங்க. போங்க டக்குன்னு போய் உட்காந்து நான் அழைக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஆண்டி குடும்பமே இன்னைக்கு உடல்நிலை சரியில்லை, புரியுதா? அதனால் கருப்பசாமி நானும் வேலை வட்டிக்கு போய் சம்பாரித்து போட்டு சலிச்சு போச்சு, புரியுதா? அதனால் கருப்பசாமி நீ தான் எனக்கு வலியுறுத்தி கொடுக்கணும். யா என்ன மனசை நீ ஒருநிலைப்படுத்து. கருப்பசாமி யாரு? குமாருங்கிறது எல்லாம் இருந்தாலும் கருப்பசாமி உனக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்துருக்குது. நீ இப்படி கண்ணை முரட்டி சொல்ல வேண்டாம். வாக்குவாதம் வந்துச்சா இல்லையா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் மனக்கவலையும் தீரலை. இன்னைக்கு சொத்துக்கோ பிரச்சனை, புரியுதா? ஆனால் கருப்பசாமி அந்த குளறுபடியிலிருந்து வெளியே கொண்டு வரேன். இன்னைக்கு கருப்பசாமி இன்னைக்கு ஏதோ செய்வனை பண்ணிட்டாங்களா என்ன தெரியல அப்படின்னு கேட்குறேன். கருப்பசாமி செய்வனை எதுவும் இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன். யார் எந்த செய்வனை பண்ணலாம் அந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். உன் மனசை நிம்மதி அப்படின்னு பார்த்தா இல்லை, பாரத்தை நான் குறைச்சிட்றேன். மன நிம்மதியோட மனசார வாழ வைக்கிறேன். 10 ரூபா மிச்சம் பண்ணி கொடுக்குறேன். உன் கட்டுமனை அப்படின்னு பார்த்தா நீ இஷ்ட தெய்வம் சிவபெருமானை தான் வழிபாடு பண்ணுங்க, புரியுதா? ஆனால் கருப்பசாமி உன்னுடைய கஷ்டமும் நஷ்டமும் போய்க்கிறேன். சிறப்பாக வாழ வச்சு நல்லபடியாக வழிவகுத்து கருப்பசாமி காப்பாற்ற. போய் வா. அப்படியா? கருப்பசாமி திருச்சிப்பா. திருச்சியிலேருந்து எத்தனை பேர் இருந்தாலும் எந்திரிச்சு வாங்கப்பா. படி கட்டு கும்பிட்டோம்மா. வாங்க வாங்க. எல்லாம் திருச்சி. கருப்பசாமி
விளக்கம் சொல்லியா? அப்படியா? அதே மாதிரி கருப்பசாமி இதில் யார் பூசேரி அப்படின்னு பார்த்தாலும் ஆலயம் கோவில் கட்டிட்டு இருக்கணும் யாரு? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு எத்தனை 7 மாதம் இங்கிட்டு வந்து எல்லா மக்களுக்கும் அன்னதானம் கொடுக்கணும்னு நினைச்சது யாரு? கோயில் ஆரம்பிச்சிருக்கணுமே, வாக்காளனே இல்லையா? என்ன சொன்ன சொல்லு, என்ன சொன்ன? நீ வாக்காள இல்லையா? நீ தான் போட்டுட்டு கையை போட்டு இப்படி ஆக்கி டெய்லியும் 1/2 கிலோ வேப்பலையை சாப்பிட்றியா? என் தங்க வேப்பலைகாரி இல்லை, உன் கட்டுமணிக்கும் உன் மேலே வர்றாள், அவன் தான் வர்றா. நீ என்ன நீ யாரா இருந்தாலும் எனக்கு அடங்கிதான் இருக்கணும், புரியுதா? அவள் தான் என் தங்க தான் உன் கட்டுமனையை சுற்றி நீ உலா வந்துட்டு இருக்கிற. சில நேரத்தில் அவளே கேள்வி கேட்குறேன், சமயபுரத்தா இருக்கிறாளா இல்லையா, வேப்பலைக்காரி இருக்கிறாளா இல்லையான்னு நீயே கேள்வி கேட்குற. ஆனால் கருப்பசாமி உட்காருங்கிட்ட நீ போதை, நான் அழைக்கிறேன். உன் கட்டுமணிக்கும் நான் கூட நிற்கிறேன். என்னுடைய தங்கை அப்படின்னு பார்த்தாலும் வேப்பலைக்காரியும் உன் கட்டுமணிக்கு வர. அதான் சில பேர் அப்படின்னு பார்த்தாலும் அங்கே யாரு கீதாங்கிறது யாரு? டைலரா இருக்கிறா தெரியுமா? நீ டைலர் இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ 1க்கு 2 ஏதோ ஒன்றுனாலும் அங்கே சொல்லிட்டு அதான் நிறுத்தணும், புரியுதா? நீ வேற இது வேற படம் எடுத்து போட சொல்ற. நான் சாமி சொல்றது எப்படி இருக்குது என்னங்கிட்ட நான் பார்த்துக்கிறேன். உன் கட்டுமனைக்கு உள்பட்டு இன்னைக்கு பல பேர் ஒன்றை சோதனை பார்க்குறாங்க. யார் எது சோதனை பார்த்தாலும் நான் மாற்றி அமைக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு ஆலயம் அப்படின்னு ஒன்று அமைக்கணும்னு நினைக்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு அமைச்சு வலுவத்து தரேன், ஆனால் கொஞ்சம் தாமதாகும், புரியுதா? அதே மாதிரி இன்னைக்கு வாக்கூட்டு அப்படின்னு பார்த்தா வாயை கட்டி வச்சிருக்காரு. யார் எதோ வாயை கட்டினா கருப்பசாமி அதை உடச்சி வலுவத்து கொடுக்குறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு பிள்ளை ஒன்று இறந்துருக்கும். யாரு? அதான் சொல்லுவேன், இன்னைக்கு ஒரு பெண் இறந்துருக்கணும். கருப்பசாமி உத்தரவிட்டு அதுவும் இன்னைக்கு தெய்வமாக உன் கட்டுமனை இருக்கணும். அதை வச்சு வழியோடு பண்ணு, உனக்கு எந்த ஒரு கஷ்டம் வராது. மாளிகை வர கருப்பை உத்தரவிட்டு உன் கூட இருந்து நிறக்க வழிவத்து கொடுக்குற. அப்படி எதுக்கு நீ உன் அக்காவுக்கு தலையாட்டின? உனக்கு சாமி வருது, நீ எதுக்கு ஆட்டம் போட்ட? அதெல்லாம் இப்போ கொஞ்சம் தாமதாகும். அவங்க எல்லாம் 2 பேர்த்துக்குமே ஏறச்சது. நீ தான் கீரி பாம்புமா இருக்கிறீங்களா, அதனால கொஞ்சம் அவங்க ஏறு எடுக்க மாட்டேன், புரியுதா? உனக்கு நான் வலியுறுத்து கருப்பசாமி கூட நிற்கிறேன், புரியுதா? முற்றியா? யாரா மனசுல அழுதுகிட்டு இருக்கிறவன்? எதனால திருவோணத்துக்கு அழுதுட்டு இருக்கிறேன்னா ஊரு கருப்பசாமி ஈரோடு. ஈரோடுப்பா, ஈரோடு திருமணத்துக்கு ஏய், உன் தகுப்ப நான் இருக்கிறேன்டா. இன்னைக்கு எல்லா சிறுவனையா இருந்து படிக்க வச்சேன், பெருசா ஆளாக்கினேன். உனக்கே திருமணம் மூச்சு கொடுக்குறேன். நாங்க இன்னைக்கு எல்லாம் ஏமாத்திட்டாங்க. கருப்பசாமி, நான் வாழ்றதா சாவறதா எனக்கு தெரியல. ஏய், தகுப்ப நான் இருக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு ஏமாத்துற சூழ்நிலை கொண்டு போய் நிற்கிறாங்க. வாங்குற வரைக்கும் வசூலை வாங்கிட்டு இன்னைக்கு என் பிள்ளைய ஏமாத்திட்டு இருக்கிறேன். ஏய், தகுப்ப நான் இருக்கிறேன். கண் கலங்க கூடாது, மன உருகி மனசார கருப்பசாமி இதாண்டான ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நிகழ்வுலையும் என் பிள்ளை நான் இருக்கிறேன். அதான் சொல்றேன், நான் உன் கூட நிற்கிறேன், புரியுதா? உன்னோட கண்ணீருக்கு
நான் கூட துணை நினைக்கிறேன். கருப்பசாமி நான் அமைச்சு வலியுறுத்தி கொடுக்குறையா. ஆனால் உன்னை இன்னைக்கு ஏமாற்றம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு சின்னதை பெருசாக்கி வருமானத்தை வலியுறுத்த இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு போகிற அளவுக்கு நீ வலியுறுத்தி கொடுத்த. இன்னைக்கு முகத்தில் கரியை பூசிட்டு வசதி வாய்ப்பான வாழ்க்கையை எதிர்பார்க்குறாங்க. புரியுதா? அதனால கருப்பசாமி அவன் உனக்கு துரோகம் பண்ணல, எனக்கு பண்றீங்கிறாங்கடா. என் வாக்கு அப்படின்னு பார்த்தா பொய் போகாத இந்த தவப்பன் இன்னைக்கு எல்லாம் இருந்தோம். நான் ஒரு அனாதை பிள்ளை, இங்க உன் தாய் தவப்பன் எல்லாம் இறந்துட்டாங்க. டேய் கருப்பா, நீ தானே என் அப்ப, என் பிள்ளை நீ தானே தவப்பன். நான் இருக்கிறேன்டா, நீ எதையும் பண்ணாதா, நான் இருக்கிறேன். அதான் சொல்றேன், இன்னைக்கு நீ நடுத்தருவுல நிக்கிறடா, அனாதையா நிக்கிற. உனக்குன்னு உள்பட்டு ஒத்தாளு வரல, 10 பேர்த்த கூப்பிட்ட, ஒத்தாளு வராத. இன்னைக்கு தனிமரமா நிக்கிற. புரியுதா? உனக்குன்னு இன்னைக்கு அவங்க ஓனாலும் நான் விட மாட்டேன். புரியுதா? உன் கூடயே நான் நிற்பேன். எந்த ஒரு தவறான ஏடும் நீ எடுக்கக்கூடாது. புரியுதா? அதனால கருப்பசாமி உனக்குன்னு நான் ஏடு எடுத்தாங்க பார்ப்பேன். அவன் பணம் காசுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு மாற்றி இன்னைக்கு உன்னுடைய உழைப்பை தான் இன்னைக்கு அவங்க சாப்பிட்டு இன்னைக்கு உன்னை நடுத்தருவில் உட்காந்து வச்சிருக்காங்க. யார் எதுவும் உட்கார வச்சாலும் கருப்பசாமி கூட நிற்பேன். உங்களுக்கு துணையாக இருந்து தாய்க்கு தாயாவும் தவப்படம் நம்ம மாளிகை வர சங்கிலிக்கு இருப்பேன். கூட இருந்து உன்னை வழி வச்சுக்கிட்டு காப்பாற்றுறா. இது சத்தியதா இரு. அவங்க என்ன பண்றாங்கன்னு நான் பார்க்கறேன். நீ கம்முன்னு இருக்கணும். ஒரு மனிதோட உன் தவப்பனை நினைச்சு நீ இரு. அவன் என்ன ஆட்டம் போட்டாலும் இந்த தவப்பை நான் பார்த்துக்கிறேன். நீ எதையும் கலங்காத. புரியுதா? ஓ இன்னைக்கு நீதிக்கு நேர்மையா உள்பட்டு தவறு தண்டா இல்லாத கருப்பா அப்படின்னு நினைச்சு என்னையே நீ நினைச்சிருக்கிற. நான் பார்த்துக்கிறேன். சரி போறேன். ஏய் நான் இருக்கிறேன்டா அவன் கூட, நான் இருக்கிறேன். ஓ ஒண்ணு பாம்பேல இருந்து யாராச்சும் கருப்பசாமி 2 கருப்பசாமி 3 விளக்கத்தை சொல்லியா? என்ன ஊரு? அப்படியா? கருப்பசாமி அவினாசி. அவினாசி ஏண்டா கருப்பா என்ன ஏண்டா கூப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு செக்யூரிட்டியா? செக்யூரிட்டியா? குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்தாங்க, உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க மன குழப்பத்தடைஞ்சு ஒவ்வொரு பொழுதும் நீங்க எல்லாம் மக்கமாரெல்லாம் நோய் நொடியில இருக்கிறோம். யாரு எப்ப சாவுன்னு எனக்கு தெரியல. நாங்க தின்னுங்க அதை சொத்து சோத்தை சேர்த்தணும். வாழ்க்கையும் என் பிள்ளைக்கு இல்லை. என் பிள்ளைக்கு வாழ்க்கைங்கிறது இல்லை. இன்னைக்கு நாங்களும் போயிட்டுமா என் பிள்ளை நடுத்தரோட நிற்கும்படா கருப்பா அப்படின்னு இன்னைக்கு கண்ணீர் விட்டுட்டு கதறிட்டு இருக்கிறடா. புரியுதா? கருப்பசாமி உன் பிள்ளை அப்படின்னு பார்த்தா, உன் மக்கா அப்படின்னு பார்த்தாலும் உன் பிள்ளை என் குழந்தைங்க அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல திருமணம் அப்படின்னு அமைச்சு வழிவகுத்து கொடுக்கணும்னு கேட்குறேன். கருப்பசாமி நான் அமைச்சு தரையா? புரியுதா? கருப்பசாமி நான் எந்த நிமிஷம் மூச்சு அடைக்குது, மூச்சு விட முடியல, எப்ப சாவுன்னு எனக்கு தெரியல. எனக்குன்னு இருக்கிறது ஒரு பொண்ணு, அது ஒரு நல்ல வாய்ப்புல இருக்குது. அந்த வாய்ப்பை அமைச்சு நல்ல மாப்பிள்ளைய அமைஞ்ச கையில ஒப்படைச்சுனா நான் எப்ப செத்தாலும் எனக்கு கவலை அப்படின்னு நீ கதறிட்டு கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு உயிர் சேதம் ஆகாத நான் தவப்பும் பார்த்துக்கிறேன். புரியுதா? அதே மாதிரி உன்னுடைய உடல்நிலையும் இப்போ கொஞ்சம் பாதிப்பாயிட்டு இருக்கு. புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் மாற்றி அமைக்கிறேன். எந்த ஒரு குளறுபடி இல்லாத நல்லபடியாக நோய் நொடி இல்லாத சிறப்பாக வாழ வைக்கிறேன். உன் கட்டமனை அப்படின்னு பார்த்தா மனைவி அப்படின்னு பார்த்தா மனைவிக்கும் உடல்நிலை சரியில்லை. இன்னைக்கு எல்லா உடல்நிலை கெட்டு போச்சு.
கருப்பசாமி நீ தான் எனக்கு கேட்கணும். நான் போகிற பக்கமெல்லாம் காசு பணத்தை தான் செலவு பண்ணேன். எனக்கு மன நிம்மதி இல்லை. இந்த மனம் கட்டுமனை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். வந்தால் எனக்கு ஒரு மன சந்தோஷமாக இருக்குது. என் மனைவி மேய்ச்சிருக்கிறேன். ஆனால் கருப்பசாமி உனக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. பங்கம் இல்லாத வடிவத்தை என் மக்களை சிறப்பாக வடிவத்துக்கு காப்பாற்ற தைரியமா போயா. உன் தவப்ப எப்பயோ நீ அழைச்ச குரலுக்கு வெள்ளை குதிரையோட இந்த கருப்பு ராய உங்க அட்டை மணிக்கும் கூட இருந்து காப்பாத்த கட்டி இருந்த தவப்ப நான் உடைக்கிறேன்டா. இது சத்தியம்டா. எட்ரா சிப்பத்தை ரெடி பண்ணு. உத்தர வாக்கியம் முடிச்சிட்டேன். இன்னையோட முடிச்சிட்டேன். ஓட்டு வாயிடா. நீ அங்கிட்டு உட்காரு. உன் குழந்தையும் அப்படின்னு பார்த்தா அந்த கருப்பன் தான் சொன்னான். ஏய் என் புள்ள வருதுடா, கண்ணீர் விட்டுட்டுக்கிறாடா. அவன் ஏடுறான்னு ஆறு அவன் பெரிய கருப்பாய். உங்கள்கிட்ட பெரிய கருப்பை உக்காந்துருக்கா. எனக்கு நீதிக்கு நேர்மையாக உக்காந்துருக்கா. டேய் என்னால் முடியல. நான் 10 வீட்டுக்கு வாழ்க்கப்பட்டு அவனுங்களுக்கு அடங்கி தான் இருக்கிறேன். நீ யாருக்கும் அடங்கி இல்லை. நீதி எங்கே இருக்குது அந்த இடத்துல நிற்கிறவன் நீ அப்படின்னா என்ன? கருப்பசாமி நீ உள்பட்டு நீ தனி மரமா இந்த ஆலயத்துக்கு யாரோடைய சப்போர்ட்டும் இல்லை. இந்த பூசுவரியோட சப்போர்ட்டில் தனி மரமாக இருக்கிற உனக்கு சுதந்திரம் இருக்குது. நீ 7 எடுத்தா என் பிள்ளைக்கு அமைச்சு கொடுக்க முடியும். மீறி போனால் தேங்காயை உடச்சி கட்டி போடுறானுங்க. முட்டையை உடச்சி முச்சஞ்சையில் போட்டுறானுங்கடா. என்னால் வர முடியலடா அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த கருப்பசாமி உத்தரவிட்டு நான் ஆடி மாதம் குலதெய்வம் அப்படின்னு பார்த்தா உங்கள்கிட்ட என் அண்ணன் இருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு 12 விட்டு 3 நான் வருவேன். மஞ்சள் தண்ணியை பூசி குடத்துல கலக்கி என் காலுக்கு தண்ணீராக ஊற்றி 2 பேரும் வழிபாடு பண்ணேன். புரியுதா? சாப்பிடு. என்ன அது அங்கே கேட்டுக்கோ. தலை குளிச்சு இப்போ 11 நாள் ஆச்சா? 11 நாள். கர்ப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் 19 நாளில் இதில் நான் நிறுத்தி கொடுத்தேன். கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளரும் இல்லை. கருப்பசாமி நானே பிள்ளைய பிறகுண்டா. இது சத்தியடா போடா. நீ கருப்பசாமி உன் பாஷையில் முனீஸ்வரங்கிற. இன்னைக்கு பெண் தெய்வம் பெரியாணிச்சு பெண் தெய்வம். உன் பெண் தெய்வத்துக்கு கட்டுமணிக்கு முன்னாடி தான் அந்த கருப்பசாமி. இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் ஒரு பேர், அங்கிட்டு உன் மாவட்டத்தில் ஒரு பேர். புரியுதா? கருப்பசாமி கொஞ்சம் முட்டை வச்சு நாலு முட்டை சாப்பிட்றோம் இல்லை, அது 4 முட்டைனா தான். இல்லைன்னா கருப்பசாமி நான் பொய்க்காரம் ஆயிடுச்சு. முட்டையை ஒரு 6 மாதம் முட்டையை சாப்பிடாது. டெய்லி 4 முட்டை. மாதம் எத்தனை முட்டை ஆச்சு? 170 முட்டை. அப்புறம் எங்கிட்டு போய் ஆகும்? அதை குறைச்சிக்கும். உண்டா இல்லையா? நான் சொல்கிறது பொய்னா கருப்பசாமி நீ பொய் சொல்கிறேன்னு சொல்லு.
அதை கொஞ்சம் நிறுத்திக்க. கருப்பு உத்தரவிட்டு நான் வடிவத்தை கொடுத்து கருப்புசாமி காப்பாற்றுறேன். இது சத்தியம். வாங்கணும், இப்படியே வாங்கணும், இப்படியே வாங்கணும். சாமி போலாம சரி. கருப்புசாமி மைசூர் மைசூர் மைசூரியா? மைசூர்ல தான் யாராவது வந்துக்கிறீங்களா? மைசூர் மைசூர். சரி. எப்படா கருப்பா கூப்பிடுறேன்னு கேட்குறாங்களா? என்ன ஊர்? குருசாமிபாளையம். கருப்பா எப்படா அழைப்ப? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளி கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த கட்டுமனைக்கு அடி ஆணி உச்சாரமே நீ தாண்டா. நீங்க அந்த வீட்டுக்கு தாய்க்கு ஒரு பக்கம் மன உடைச்சல், தகப்பன் அப்படின்னு பார்த்தாலும் நோயாளி, புரியுதா? அக்கா அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு இருந்தும் வருமானத்துக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எல்லாம் அப்படின்னு பார்த்தாலும் அடி அச்சாரம் அப்படின்னு பார்த்தாலும் நீ தாண்டா. அதான் கருப்பசாமி எத்தனையோ மனக்குழப்பம், மனசுல நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குதான். எப்படா கருப்பா எனக்குன்னு சிறப்பா எனக்கு ஒரு மனசை தெளிவுபடுத்தி கொடுப்பன போராடிட்டு அம்மன்னா அம்மா பையனா கருப்பசாமி அப்படின்னு சொல்லி கருப்பசாமி உத்தரவிட்டு போராட்டம் இருந்தாலும் கருப்பசாமி உனக்குன்னு உன் கூட நான் அமைச்சிருக்கேன். அதே மாதிரி கருப்பசாமி உன்னோட நீ 3 படி, நான் இதுக்கு மேலே 10 படிக்கு மேலே உனக்கு வாழ்க்கையை அமைச்சித்தரேன். வசதி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா 10 படிக்கு மேலே அமைச்சு தரேன். மன கஷ்டம், மன போராட்டம் இன்னும் தீராத இருக்குதுன்னு போராட்டத்தில் நிற்கிறேன். கருப்பு உத்தரவிட்டு உங்களோட நிற்கிறதையே உன்னுடைய மன கஷ்டமும் சரி, வருமானம் அப்படின்னு பார்த்தாலும் வலியுறுத்தி கொடுக்குறேன். நீங்கள் தாய் நல்லா இருந்தால் தகப்பனுக்கு உடல்நிலை சரியில்லை, தகப்பன் நல்லா இருந்தால் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை. இதெல்லாம் கேட்டு எனக்கு தலைவலி ஏற்படுது அப்படின்னு மனசில் போராட்டத்தில் நினைக்கிறேன். எந்த ஒரு குளறுபடி இல்லாத கலசாமி போராட்டம் புரியுதா? மன நிறக்க மனசார ஓடுறது வலியுறுத்தி கொடுக்குறேன். இன்னைக்கு கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் கட்டுமனை அப்படின்னு பார்த்தோன்னா நீ என் பிள்ளை இன்னொரு பிள்ளை 3 பேரும் எனக்கு பால் கூடாது, எதுவும் கொடுக்காது. 3 பேரும் எனக்கு பால் கூடாது. நல்ல சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு நல்ல பொருளாதாரத்துக்கு தடையில்லாத வலியுறுத்தி எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத, எந்த ஒரு போட்டி போராமல் இல்லாத நான் மாளிகை வர கருப்பை உத்தரவிட்டு ஓடுறது நிறைக்க நான் வலியுறுத்தி கருப்புசாமி யார் எந்த வேலையில் தடையாக இருந்தாலும் உனக்கு மீறி உங்களுடைய யாரையும் நான் உட்கார வைக்கணும், நீ தான் இப்படிங்கிற அளவுக்கு நான் டெய்லியுமே போடா. கருப்புசாமி அதை அமைச்சு கொடுத்துறேன். கருப்புசாமி உத்தரவிட்டு 60 நாள் அமைச்சு தாண்டா. இது சத்தியடா, போடா டெய்லியுமே போடா. நீங்கிட்டு வா. கருப்புசாமி உடல்நிலையும் சரியில்லை. காதல் திருமணம் யார் பண்ணது? அவட பைசா எந்த பைசா செலவு பண்ணி 4 லட்சம். கருப்புசாமி அந்த 4 லட்சம் இவட பைசா எனக்கு கரிச்சு சரியில்லை. இந்த இவட சோதிக்குது யார? இந்த 18ஆம் மணி கருப்புசாமி இவட உண்மையில சோதிக்குது. இருந்தாலும் கருப்புசாமி நீ தெய்வ வழியோடு அப்படின்னு பார்த்தாலும் இயேசு வழியோடு பட்டு எந்தா பறையா பரச்சேட்டம் எந்த வழியோடு கிஷின் நீயோட கிஷின் பறஞ்சிருந்து கருப்பசாமி இவட 18ஆம் மணி கருப்பசாமி அந்த குழப்பம் இல்லாத நான் அவட இருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்து உணர்வு இல்லாத நான் தீர்த்து கொடுக்குறேன். அதே மாதிரி பூரிகை சொத்து அப்படின்னு பார்த்தா உனக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்குறேன். நல்லபடியாக வருமானத்தை வலியுறுத்துறேன். இன்னைக்கு பார்த்தா மன போராட்டத்தில் இருக்கிறேன். கருப்புசாமி உத்தரவிட்டு உனக்குன்னு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா அமைச்சு தரேன். எந்த பேரில் நீ பைசா போட்டு பணி செஞ்சு இதோட கருப்புசாமி தமிழ் தெரியும்.
கருப்பசாமி பேர்ல அதை போட்டு நீ சரியா? கண்டிப்பா செய்யறேன் சாமி. என்ன டிசிஷன் செய்ய சொல்றீங்க அது செய்ய. கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது வந்துருக்கணுமே. கம்ப்யூட்டர் தெரியல. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு 10 ஆட்கள் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா மண் தொழிலும் வருது. என்ன தொழில் செஞ்சிருக்கீங்க? இந்த டெக்கரேஷன் ஒர்க் செய்வாங்க, கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் அதை செஞ்சு இப்போல்லாம் கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தாலும் கம்ப்யூட்டர் உள்பட்டு நீ செய்யலாம். அதே மாதிரி கருப்பசாமி 10 பேருக்கு பணம் கொடுத்து வாங்கலாம். அந்த அளவுக்கு நான் வலியுறுத்தி கொடுக்குறேன். இன்னைக்கு பார்த்தாலும் எல்லா பொருளாதாரம் கெட்டு போச்சு, புரியுதா? மனசுல நிம்மதி இல்லை. இன்னைக்கு எல்லாம் என் தம்பியை நான் 20 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் சாமி. அவனால தான் எனக்கு பிரச்சனையே குடிச்சு டெய்லி வீட்டில் பிரச்சனை. இப்போ வேற ஒட்டில் கொண்டு போய் நீ விட்டுருக்கோம். அதை விட்டு உன் கட்டு மணியே பாரு. உன்னோட பிரச்சனை உன் அவன் பிள்ளைங்க. என்ன பண்ணுறது சாமி? அவனுக்கு யாரும் எங்களோட இருக்கான். அப்போ நீ என்ன பண்ணுறது? அவன் தலைமையில கல்ல போடுவான், நீ ஏற்கான். நீ ஆளோட நீ எந்த கட்டுமனையில நீ வச்சிருக்கிற அவனை வெளியே அடிச்சு விடு. இங்கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணுது. எங்களுக்கு வந்து ரொம்ப ஆ? அதிகம் பிரச்சனை. நீ வேற எங்கேயுமே போட்டு போயிடலன்னு சொல்லிட்டு எனக்கு தான் வந்துட்டு ரவுடி பண்ணிட்டே இருக்கு. கருப்புசாமி அவனை அங்கிட்டு இருந்து வெளியே ஒதுக்கி விட்றேன். ஒதுக்கி விட்றேன். நிம்மட மனசுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாத நான் வழிவகுக்கிறேன். நீ எந்த சாணம் தள்ளி போயிருந்தாலும் கருப்பன் 18ஆம் படி கருப்பன் நிம்மட நாட்டுக்கு வந்து நான் பரிசோதிச்சு நல்ல பணியை அமைச்சு வடிவத்து கொடுப்பேன். அதுதான் ஏன் சொல்றேன். இன்னைக்கு உடல்நல பிரச்சனையா இருக்கு, மனசுல தூக்கம் இல்லை. என் பிள்ளைக்கு மனம் கெட்டு போகுது. அது எந்த ஒரு மனம் கெட்டாலும் இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரியில்லை தாய், புரியுதா? அதே மாதிரி இன்னைக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான் வந்துருக்கு. இன்னைக்கு எல்லாம் போச்சு. இதுதான் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் பெண் தெய்வம். இன்னைக்கு இந்த பெண் தெய்வம் உன் கட்டுமனைக்கும் வரான். அதே மாதிரி உன் தோட்டத்திலேயே இருக்கிறான். இருந்த கருப்பசாமி அவளை வழிபாடு பண்ணு. என் புள்ள மேலேயே அவன் ஏறி உக்காடுறான். அவன் மேலே உட்காந்து இந்த வருஷம் காவை கொடுக்கலையே அந்த அதை கொண்டு போய் காவை கொடுத்துரு. கருப்பை உத்தரவிட்டு நல் வழியை காட்டிடுறேன். எந்த ஒரு குளறும் இல்லை. மக்களுக்கு கல்வியில் சிறப்பாக வடிவத்து கொடுக்குறேன். பல போட்டிகள் இருக்குது, பல பிரச்சனை இருக்குது. கருப்பை உத்தரவிட்டு கருப்பசாமி உறுதுணையாக அதை காப்பாற்று. நீ யாரையும் ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட நினைச்சு இவ்வளோ நேரம் ஆண்டி எழுத்தேன். இதுக்கு மேலே என் புள்ள படித்து சொல்லிச்சு. என் புள்ளையோட வார்த்தையே நீ புரிஞ்சுக்கலையே, புரியுதா? என் பிள்ளையோட பேச்சு கேளு. என் புள்ள அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை பிறந்தது. என்னைக்கு பிறந்தா? வெள்ளிக்கிழமை பிறந்தா. மகாலட்சுமி நீ ஓட்ட கோமனாண்டி அப்படின்னு பார்த்தா ஒத்த கோமணத்தோட தான் நீ துடிக்குது. இன்னைக்கு என் புள்ள காலை வச்ச உடனே தான் இன்னைக்கு அந்த கட்டுமனை இன்னைக்கு ராஜாங்க ஆயிட்டு சிறப்பாக வலியுறுத்தி கொடுத்து உன்னுடைய போட்டி போறாம யார் ஏதோ தீர்மானம் வச்சா கருப்பசாமி தான் காப்பாற்று. இன்னைக்கு பார்த்தா கண் பார்வை தான் தைய செய்வனை எல்லாம் இல்லை. இந்த கண்ணடி அப்படி பார்த்தா ஐயோ இவங்களுக்கு என்னடா நீ 10 வேற 4 பவுன்ல வேற பொடி வேற போட்டுவிட்ட. இன்னும் அங்கே வவுத்தரிச்சில் வேற வவுத்தொழி வர்றாங்க. நீ அவங்களுக்கு மீறி நீ ஆட்டம் போட. நீ வெளியிலேயே வராத இப்படியே நீ கோழி காக்கா மாதிரி இப்படி இருந்தேன்னா முடியாது. நீ அங்கே கண்ணடி தான் இருக்கு. கருப்பசாமி அதை மாற்றி அனுக்கிறேன். அச்சாரம் ஒன்று அமைச்சு தரேன், கொண்டு போய் வீட்டில் வச்சுக்க. புரியுதா? அங்கிட்டு சோறு இல்லைனாலும் நீ உன் கௌரவத்தை நீ விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. அதை கொஞ்சம் குறைச்சிக்க. அதான் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆனால் நீ கேட்க மாட்டேங்கிற. அதான்ப்பா வக்கீல் கிருஷ்ணகிரியா? சரி கருப்பசாமி ஜெயகுண்டம். ஜெயகுண்டம் ஜெயகுண்டையா வந்திருக்கீங்களாப்பா? ஜெயகுண்டம்பா. என்ன ஊரியா? பெற்றாங்களா? அப்படியா? என்ன ஊரு? கருப்பசாமி கோயம்புத்தூர் கவுந்தப்பாடியா? கோயம்புத்தூர் கவுந்தம்பாடியில இருந்து வந்திருக்கீங்களா? திட்டுறாங்க. கருப்பா ஏன்டா என்ன கூப்பிட மாட்டேன்? கோயம்புத்தூர்ப்பா, கோயம்புத்தூர் கவுந்தம்பாடி. என்ன
அவன் வந்து என்ன கடனை வாங்கிட்டுனா எவ்வளோ கொடுத்தேன்? 1 கோடி. என்ன கேட்டால் கொடுத்த நீ 1 கோடி நீ என்ன கொடுத்தானே? கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உத்தரவிட்டு இன்னைக்கு அதை தலைமுழுகிற சூழ்நிலையில் இருக்கு. யார் யாரு? தாய் மாமன் இருந்தாலும் கருப்பசாமி அந்த பணத்தை மீட்டு கொடுக்குறதுன்னு கேட்குறேன். கருப்பசாமி மீட்டு கொடுத்துறேன். மீட்டு கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுற? நீங்கள் எது விரும்புகிறீங்களோ நான் என்ன விரும்பினாலும் செய்யுங்க. உட்காரியா? இந்த 1 கோடி போயிடுச்சு. இப்போ கேட்டா என்ன பண்ணுற? நீ எந்த கோர்ட்டில் கேஸ் வேணாலும் போட்டுக்கலாம், பார்த்துக்கிறேங்க நான். அதான் சொல்ல அவன் நீ என்ன வேணாலும் பண்ணு. என்ன பேப்பர் எங்க இருக்குது? இருந்தாலும் நீ எங்கே வேணாலும் போ, நான் பார்த்துக்கிறேங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் மீட்டு கொடுக்குறேன். மீட்டு கொடுத்தா எனக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. உங்களுக்கு போயிட்டு வந்துட்டியா? அதான் அந்த கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு முன்னால சங்கிலி கருப்புன்னு ஒருத்தர் அவனை பார்த்துட்டு தான்டா வந்தேன். ஆனா இங்க எப்போ வந்தா? இன்னைக்கு நான் எனக்கு தெரியுமா? நீ என்கிட்ட சொன்னியா இந்த சங்கிலி கருப்புன்னு பார்த்தேன்னு? நான் இன்னைக்கு எங்கிட்ட போனோம் நான் சொல்றேன். புரியுதா? அதே மாதிரி நீ அதை எதுவும் நினைச்சிக்காதியா. கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த மனசங்கடத்துல மீட்டு கொடுத்தேன். அதை நான் வீட்டுக்குள்ள வாங்கி கொடுக்குறேன். இப்பதானே வந்திருக்க. நீ அதுக்கு மேல கேட்டு நான் சொன்ன சொல்லு மாறினா நீ என்ன கேள்வி கேட்டு வந்து பெத்தன 2.5 மணி நேரம் ஆகுது. 2.5 மணி நேரத்துல நீ இவ்வளவு கேள்வி கேட்கறிய? சாமி கிட்ட கேட்கறதுக்கு ஒன்றும் தவறு இல்லை. நீ கேள்வி கேட்குற இடத்துல நான் பதில் சொல்ற இடத்துல இருக்கேன். புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு 15 மாசம் அப்படின்னு பார்த்தா வாங்கிட்டாரு. 15 மாசம் நினைக்காத, அடுத்த வாரம் கூட முடியும். நான் சொல்றது 15 மாசம் நான் உத்தரவு, அடுத்த 5ஆம் நாள் கூட முடியும். இந்த 15 மாசத்துல எந்த நிமிஷம் எந்த நொடியில வேணாலும் அந்த கருப்பை நான் வாங்கி வச்சு தரேன். இந்த வைய நீயே கருப்பா நீ தான் சாட்சி. இந்த மாளிகை வர சங்கிலி கருப்பு உத்தரவிட்டு 15 மாசம் நான் மீட்டு கொடுக்குறியா? இது சத்தியா? நான் முடிச்சு கொடுக்குறேன். இது சத்தியம். போய் வா. உன் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக நான் அமைச்சிட்டேன். ஆமாம், புரியுதா? நான் பார்த்தேன், என் கூட தான் இருக்காங்க. யாருமே கோர்ட்டே செய்ய முடியாத விஷயத்தை நீங்க தான் செஞ்சீங்க. நான் தான் பெரிய கோர்ட்டு மகாராஜா. அவன் கோர்ட்டில் இங்கிட்டு போய் என் புள்ள அவனை நடுத்தரவு விட்டுருச்சு, கண்ணீர் விட்டு கலங்கிட்டு இருந்தான். இல்லை, இப்போ ஒற்றுமையா இருக்காங்க. என்ன காரணம்? கோர்ட்லயும் யார பார்த்தாங்க? எதுவுமே பண்ண முடியாது. இந்த கோர்ட் மகாராஜா யாரு? கருப்பசாமி. டாக்டருக்கு டாக்டரு, போலீஸுக்கு போலீஸு. ஏன்னா நம்பனா நான் நடராஜன், நம்பாதவனுங்க நான் யமராஜா. என் பிள்ள மன உருகி ஒவ்வொரு வாரமும் வேலை லீவு போட்டு இந்த கருப்பு தான் என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கிறான் அப்படின்னு என் பிள்ளை ஒவ்வொரு வாரமும் இங்கிட்டு வருது. என்னை நம்பினவங்களுக்கு நான் கூட இறங்கி அந்த கட்டுமனையில் கூட நிற்பேன். நம்பாதவனுக்கு நான் போக மாட்டேன். புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உன் குறையும் அவனை தீர்க்கிறேன். ஆனால் நீயும் அரகொரு மனசோட தான் வந்த. இல்லை இல்லை, வந்தது அப்படித்தான். நடக்குமா இல்லை நடக்காதா, எப்படி உடனே பண்ணுவான் அப்படின்னு தான் நீ வந்த. அந்த கருப்பசாமி நான் காத்து வலியுறுத்தி கொடுத்தேன். சரிமா போ. 2 பேரும் எனக்கு ஆளுக்கு ஒரு பால் கூட எடுத்துறீங்களா? நீ 15 நாள் விரதம் வேணாம். வர புதன்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு நீ காப்பு கட்டினாலும் கட்டலாம், இல்லையா அந்தாண்ட 5 நாள் 8 நாள் இருக்கிறப்ப கூட காப்பு கட்டிக்கலாம். புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு கூட நின்று வடிவத்து கொடுத்தேன். கூட இது கைப்பிடியா போ. உனக்கும் உன் கட்டுமணிக்கு எந்த ஒரு குழப்பம் வராத இந்த மாளிகை கருப்பேன் தவுப்பேன் வேலை அமைச்சு தெரியாது. கடலூர் பாண்டிச்சேரி கடலூர் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கு. பாண்டிச்சேரி கடலூர்க்கா கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கணும். பாண்டிச்சேரி கடலூர் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கணும்பா.
அவன் இருந்தது ஜெயகுண்டம். அவங்க இருந்து ஜெயகுண்டம்பா, கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கணும். கருப்புசாமி ஒண்ணு. பாண்டிச்சேரி கடலூர்ப்பா, அவங்க இருக்கிறது ஜெயகுண்டம், கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கணும். சரி கருப்புசாமி சேலம். சேலம். சேலம்பா, சேலம் எத்தனை பேர் இருந்தாலும் எந்திரிச்சாங்கப்பா. சேலமாமா யோசிக்கிறேன் என்னம்மா சேலம் படிக்கட்டு வந்து ஒரு லைனா இல்லைப்பா. படிக்கட்டு வந்து ஒரு லைனா இல்லைங்கம்மா. லைனா இல்லை எல்லாருமே இவ்வளோ பேருமா கருப்புசாமி இதுல யாரு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு 2 பேரும் கேட்க வந்திருக்கோம். குழந்தை பாக்கியத்துக்கு யாருக்குமா கேட்க வந்தது? அம்மா தள்ளி நில்லுங்க, ஐயா தள்ளி நில்லுங்க, ஒரு ஓரமா நில்லுங்க. குழந்தை பாக்கியத்துக்கு கேட்க வந்தது யாருப்பா? நீ கிளம்புத, உனக்கு உத்தரவு நான் கொடுத்துட்டேன். நீ போய் உட்காந்துங்க. 2வது திருமணம் யாரு? ஒரு ஆளு. அதே மாதிரி புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கு 2வது திருமணம் ஆகி குழந்தை பாக்கியத்துக்கு கேட்க வந்திருக்கோம் 2 பேரு. உத்தரபாக்கியம் கேட்டு குழந்தை பாக்கியத்துக்கு கேட்க வந்தது யாருப்பா? குழந்தை பாக்கியத்துக்கு யாராச்சும் கேட்க வந்திருக்கீங்களா? வந்திருக்குன்னா வந்திருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கப்பா. இல்லம்மா கருப்புசாமி ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா யாருப்பா இதுல? ஐஸ்வர்யாப்பா, அவங்க இருக்கிறது கிச்சிபாளையம். அவங்க இருக்கிறது கிச்சிபாளையம்பா. நீங்களாம்மா? ஐஸ்வர்யா சொன்னாதான் தெரியுமா? உன் பேர் என்னம்மா? சுமித்ரா தேவி. பச்சை பேரு சுமித்ரா தேவி. பச்சை பேரு தேமா. இல்லையா? குழந்தை பாக்கியமும் யாருக்கு குழந்தை பாக்கியமா? நான் சொல்றது குழந்தை பாக்கியத்துக்கு குழந்தை பாக்கியம் வேணாமா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞர். கருப்புசாமி யார் காதல் திருமணம்னு வருது? நீங்க தான் காதல் திருமணம். அதே மாதிரி கருப்புசாமி மனம் விட்டு மனசார நீ தான் மேலே ஏறி ஆட்டம் போடுற. என் பொண்ணு கம்முன்னு இருக்கு, கொஞ்சம் அந்த ஆட்டத்தை குறைச்சி, புரியுதா? அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு பல போட்டிகள் உங்களை 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு போட்டிகள் இருக்குது. யார் எதோ போட்டிகள் நினச்சா கருப்புசாமி நான் மாற்றி அமைக்கிறேன். உன்னுடைய கட்டுமணிக்கு உள்பட்டு உனக்கு நீ நினச்ச வேலையை அமைச்சு கொடுக்க எனக்கு பால் கூட எடுத்துறீங்களா? ஆ கருப்புசாமி உத்தரவிட்டு 4 மாசத்துல அந்த வேலையை அமைச்சு பரிவர்த்தனை கொடுக்குறேன். எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடபாடு இல்லை பரிவர்த்தனை கொடுக்குறேன். இருந்தாலும் கருப்புசாமி 2 பேரும் இப்போ தேசம் நினைச்சுட்டு வந்து புரியுதா? இருந்தாலும் கருப்புசாமி எந்த ஒரு குளரும் இல்லாத மாலை வர கருப்பு உத்தரவிட்டு காப்பாற்றுறது சத்தியம். வேலை இருந்தால் தானே வீடு கட்ட முடியும். இல்லை நீ வீடு கட்டணும்னா கருப்புசாமி நீ போய் சொல்லிட்ட, நீ வீடு கட்ட முடியும்னு கடைசி என்ன கேட்கலாம். தொழில் வேணுமில்ல, வருமானம் வேணுமில்ல, நான் அமைச்சு அதுக்கு மேலே கருப்புசாமி இன்னும் 5 மாதத்துக்கு மேலே தான் வீடு வேலையாகும். புரியுதா? கருப்புசாமி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கணும். ஆ என்ன அவனை எதுக்கு அடிச்ச? வர்றா ஒவ்வொரு ராமனையும் அடி வந்த ராமலியாடாப்பா. ஆ தப்பு செஞ்சு அடி. அவன் என்ன தவறு பண்ணான்? இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தான். இப்போ நானும் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன் மொஞ்சாதி பார்த்து உனக்கு என்ன அடிக்கிறதா? எங்க தூக்கமெல்லாம் கெட்டு போச்சு. இன்னைக்கு பல போராட்டத்தில் இருக்கிறிய. எப்படா விட்டு போயிடுவானா என்ன தெரியல, இல்லை சாவணமானு முடிவு பண்ணிட்டேன். துப்பட்டாவை எடுத்து போட்டிருப்பிய போட்டியா? ராவோடு தூக்கம் இல்லை, கெட்டு போச்சு. கருப்புசாமி என்ன பண்ணலாம் சொல்லு? உன் கணவர் வேணும். கருப்புசாமி யார் ராஜாங்கிறதாரு? கருப்புசாமி உத்தரவிட்டு இந்த வாழ்க்கை முன்னால ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கை நினைச்சிருக்க யாரு? இல்லை எனக்கா? ஒரு வாழ்க்கை தான் ராஜா இல்லையா? இருந்தாலும் கருப்புசாமி அதை நான் போய்க்கிறேன். இன்னைக்கு உன் கட்டுமணியிலையும் இப்போ எதை கேட்டாலும் எனக்கு பிடிக்கலன்னு, ஒன்னையே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறான் கருப்புசாமி. அதை ஆகாதுங்கிறத நான் ஒட்ட வச்சிடறேன்.